சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே பங்கெடுப்பவர்கள் பலசாலியா இருந்தால், பலவீனர்களா இருந்தால், அந்த யுத்தம் யாருக்கு சாதகமாய் முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் என்ன செய்வார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் பதறுவாரா? அவர் சமாதானமா அமைதியா இருப்பாரா? எவன் ஜெயிச்சா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அவராலே தரித்திரனை ஐஸ்வர்யவானாய் மாற்றவும் அவரால் முடியும், ஐஸ்வர்யவானை தரித்திரனாய் மாற்றவும் அவரால் முடியும். எல்லா வல்லமைகளும் அவரிடத்திலே பொருந்தி இருக்கிறது, எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனபடினாலே எதைய பார்த்து அவர் கலங்க மாட்டாரு, எதை பார்த்து அவர் பயப்பட மாட்டாரு, எதை பார்த்து அவர் ரொம்ப யோசனையா அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்க மாட்டாரு. அவர் சமாதானமா அமைதலா ரொம்ப அழகா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சகலத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது, சகலத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. தடுத்து நிறுத்தப்பட்ட நன்மைகளை யாருக்கு வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. அவர் இன்றி அணுவும் அசையார். அல்லேலூயா. எல்லாம் அவருக்கு தெரியும். தெரிந்தபடினாலே அவர் நாம் பதறுகிறது போல, நாம் கவலைப்படுகிறது போல அவர் கவலைப்பட மாட்டார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. Everything is possible. எல்லாமே அவரால் முடியும், அவரால் முடியாத ஒண்ணுமே இல்லை. அப்போ அதனால அவர் சமாதானமா ரொம்ப அமைதலா அப்படியே அழகா அவர் இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார், அந்த சமாதானத்தை நாம் சகலத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினாலே நான் எப்படி உங்கள் பிரச்சனைகளை பார்த்து, உங்கள் போராட்டங்களை பார்த்து, உங்களுக்கு அந்த உலகத்தில் நடக்கிற எதை பார்த்தும் நான் கவலைப்படாமல் இருக்கிறேனோ, அதை போல உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனையை குறித்து நீங்கள் பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள். ஏனென்றால் என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் மாற்றக்கூடிய, சகல நன்மையும் செய்யக்கூடிய, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பக்கூடிய, பட்ட மரத்தை செழிப்புள்ள மரமாக, செழிப்புள்ள மரத்தை பட்ட மரமாக, கற்பாறையை நீரூற்றாக, தண்ணீர் தடாகமாக, செழிப்பான நிலத்தை பாலைவனமாக மாற்றக்கூடிய சகல வல்லமை பொருந்தினவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே உன் தேவனாகிய கர்த்தராகிய என்னை தாண்டி, என்னை மீறி, என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய விருப்பம் இல்லாமல் உனக்கு ஒரு கேடும் வராது, உனக்கு ஒரு திகிலும் வர வேண்டாம். அதனால நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு ஒரு கேடும் வராது, நீ சமாதானமா இரு, என்னுடைய சமாதானம் அது, அந்த சமாதானத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அடுத்த வார்த்தை அவர் சேர்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, எனக்கு என்ன 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 செஞ்சிருவாங்களோ, எப்படி முடியுமோ, கவலையே படக்கூடாது. ஆண்டவர் சொல்லாரு, நான் சகலத்தையும் பார்த்துப்பேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தரேன், நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். அல்லேலூயா. ஆமென். அதனால ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு எனக்காக ஜீவிக்கிறார். இயேசுவை நான் நம்புகிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு நீங்க நம்பணும். அப்படின்னு நம்புறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி வரலையிலே சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த நம்பிக்கை அதுதான் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். என் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரியா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒரு மகா பெரியவர், அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது
நான் எதுக்கு பயப்படணும்? நான் பயப்பட வேண்டியதே இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு சபைக்கு இடம் வாங்கி சபையை கட்டுறது வாழ்நாள் சாதனையா இருக்குது ஐயா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு வச்சுட்டு போறேன். என்னுடைய சமாதானம் என்ன செய்யணும்? உனக்கு தேவையானதை சந்திக்கும். இப்பொழுது நீ இப்படி இருக்கிற, வருங்காலத்துல நீ எப்படி இருப்பன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்காக என்ன வைத்திருக்கிற தெரியுமா? தெரியாது. ஆனால் என் உள் உணர்வுகள் என்னை உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இது உன் வாழ்க்கை அல்ல, இது உன் நிலைமை அல்ல. உனக்கான நிலைமை இருக்கிறது, உனக்கான உயர்வு இருக்கிறது, உனக்கான ஒரு விடுதலையான ஒரு ஒரு ஊழியம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் உள் உணர்வுகளை உணர்த்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் என்னை முன்னோக்கி கொண்டு செல்கிறது. அதுதான் தேவன் கொடுக்கிற சமாதானம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து வேண்டலுக்கான ஜபத்திலான சோத்திரத்திலான தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை ஆள கடவுது. அல்லேலூயா. வாழ்நாள் சாதனையா இருக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதான் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் என் உள் உணர்வு சொல்லுகிறது. இது உன் வாழ்க்கை அல்ல, இது உன் ஸ்தானம் அல்ல. உனக்கு உயர்ந்த ஸ்தானத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு பெரிய விடுதலையான ஊழியத்தை வச்சிருக்கிறேன். இதை எல்லாமல் அநேக ஜனங்களை இந்த ஊழியத்தை எடுத்து கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய அநேக டிசைபிள்ஸ், சீடர்களை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு நான் கொடுத்திருக்கிற இந்த கிறிஸ்தவ அனுபவத்தினுடைய அறிவை அவர்கள் மற்றவர்களுக்கு கொண்டு செல்லத்தக்கதான ஆட்களை உனக்கு நான் கொண்டு வந்து தருவேன். நீ நினைக்கிறத செய்து முடிப்ப அப்படின்ற தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை என் ஆண்டவருக்கு இருக்கிறபடினாலே என் எதிரே நின்று என்னை மிரட்டி கொண்டிருக்கிற, அல்லது நான் தேடி தேடி போயும் எனக்கு கிடைக்காமல் எட்டி எட்டி என்னை விட்டு தூரம் போகிற ஆசீர்வாதத்தை பற்றியும் நான் கவலைப்படாமல் சகலத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது என்று சொல்லி நான் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறபடினாலே அவருடைய எண்ணங்கள் என்னை ஆளுகை செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாமல், உங்கள் போராட்டங்கள் உபத்திரங்களை குறித்து கவலைப்படாமல் ஒன்று செய்யுங்கள், எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு உள் உணர்வை கொடுப்பார் ஆண்டவர். அந்த உள் உணர்வு என்ன தெரியுமா? ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். பாசிட்டிவ்னா என்ன? உங்க உள்ள மகிழத்தக்கதான உணர்வுகளை கர்த்தர் கொடுப்பார். இல்ல இல்ல கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துவார். இல்ல இல்ல கர்த்தர் எல்லாருக்கும் எனக்காக செய்து முடிப்பார். இல்ல இல்ல நானும் முன்னுக்கு வருவேன். இல்ல நான் தோத்து போக மாட்டேன், நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்படின்ற எண்ணத்தை கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப ஆணித்தரமா கொடுப்பாரு. அதுதான் தேவ சமாதானம். அல்லேலூயா. ஏனென்றால் நான் பலவீனம் தான், நான் அறிவியலி தான், எனக்கு திறமை இல்லதான், நான் பலவீனமானதான், நான் சோம்பேறி தான். என் ஆண்டவர் சோம்பேறி கிடையாது, என் ஆண்டவர் முட்டாள் கிடையாது, என் ஆண்டவர் தரித்திரம் கிடையாது, என் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தன். அல்லேலூயா. என் ஆண்டவர் அறிவாளி, என் ஆண்டவர் திறமைசாலி. அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எப்போ என்ன செய்யணும், அவருக்கு தெரியும். அவர் நிச்சயமா செய்து முடிப்பார். உங்களை அழைத்த தேவன் உண்மையிலும் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. அல்லேலூயா. அவருடைய அழைப்பும் அவருடைய தீர்மானமும் மாறாதவைகளே, மாறவே மாறாது. அப்போ ஒரு மனிதனை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார் என்று சொன்னால் அவனுக்காக எதையும் ஆண்டவர் செய்வார். ஆனா அது வரைக்கும் அவனை போட்டு நொறுக்கு பல தோல்விகள். நீங்கள் ஏற்றுக்கொண்ட பாத்திரம் வேறு, நான் ஏற்றுக்கொண்ட பாத்திரம் வேறு. உங்களுடைய அழைப்பு வேறு, என்னுடைய அழைப்பு வேறு. உங்களுடைய உத்தியோகம் வேறு, என்னுடைய உத்தியோகம் வேறு. உங்கள் அழைப்புக்கு ஏற்ற பாடுகளை நீங்கள் பட்டுதான் ஆகணும். அதே போல என்னுடைய அழைப்புக்கு ஏற்ற பாடுகளை நான் பட்டுதான் ஆகணும். உங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற சிலுவையை நீங்கள் சுமந்துதான் ஆகணும். அதே போல என்னுடைய அழைப்புக்கு ஏற்ற சிலுவையை நான் சுமந்துதான் ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவனவன் தன் சிலுவையை சுமந்து எனக்கு பின்னே வர கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ என்ன நிலைமைகள் வந்தால், என்ன சோர்வுகள் வந்தால், என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். போன வாரம் சொன்னேன், எனக்கு இந்த பக்கம் அறிய இருக்கிறார், இந்த பக்கம் நம்ம வெற்றி இருக்கிறார், இந்த பக்கம் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம சிஸ்டர் தான் உட்கார்ந்துக்கிறாங்க, சிஸ்டர் இருக்கிறாங்க, பின்னாடி வந்து யாரோ ஒருத்தர் நிக்கிறான்னு, இவங்கெல்லாம் எனக்கு பண விதத்துல சப்போர்ட் பண்றாங்க. என்னை எதிர்க்க வந்தா யாரோ வந்து என்ன வந்து இவங்கெல்லாம் என்னை பாதுகாப்பாங்க. எனக்கு
எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட்டு போவாங்க, எனக்கு ஒரு ஒரு தீமைனா என்னை பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு பக்கபலனா இருக்கிறாங்கன்னா நான் பயப்படுவேனா? எதை பத்தி நான் பயப்படுவேன்? பண கஷ்டம் வந்தா பயப்பட மாட்டேன். ஏன்னா பிரதர் கொடுப்பாரு, இந்த பிரதர் கொடுப்பாரு, இல்லைன்னா அவங்க சிஸ்டர் கொடுப்பாங்க, இல்லைன்னா பின்னாடி ஒருத்தருக்காங்க அவங்க கொடுப்பாங்க. பண கஷ்டம் வந்தா நான் ஏன் பயப்படணும்? புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் எப்படி இருப்பேன்? பண பிரச்சனை வந்துச்சு எப்படி இருப்பேன்? ரொம்ப காமா இருப்பேன். எப்படி இருப்பேன் பிரதர்? ரொம்ப கூலா இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு பக்கபலன் எல்லாமே இருக்கிறாங்க, கொடுத்துருவாங்க. இப்ப யாரோ என்ன எதிர்க்கிறாங்க, என்ன அடிக்க வராங்கன்னு வச்சுங்களேன், இவங்க 4 பேர் எல்லாம் சும்மா பயங்கரமா இருக்கிறாங்க. தாவீது பக்கத்துல இருந்தாங்க, யோவாவோட ஒருத்தர் இருந்தார். அந்த யோவாப் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் 800 பேர் அடிப்பானாங்க. 800 பேர் வந்தாலும் தாவீது கிட்ட எவன நிலைமை முடியாது, மொத்த பேரை அவனே ஆட்சி போட்டுருவான். அவனுடைய தம்பி 600 பேர் அடிப்பான், அவனுடைய தம்பி 400 பேர் அடிப்பான். 3 பேரும் தாவீது கூட தான் இருக்கான். தாவீது பயப்படுவாரா? எத்தனை பேர் இருந்தாலும் பயப்பட மாட்டாரு. அந்த மாதிரி இவங்க 4 பேரை ஒருத்தர் பயங்கரமா சண்டை போடுற ஆளா இருந்தா நீங்க எத்தனை பேரை எதிர்த்து வந்தாலும் நான் பயப்படுவேனா? பயப்பட மாட்டேன். எதிர்த்தவனே நான் என்ன பண்ணுவேன்? எப்படி இருப்பேன்? ரொம்ப காமா இருப்பேன். எப்படி இருப்பேன்? ரொம்ப கூலா இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற என்ன பிரச்சனை வரட்டும், ஏதோ எனக்கு ஏதோ சர்டிபிகேட் வாங்கணும், ஏதோ கவர்மெண்ட்ல ஏதோ ஒன்று அரசியல் ரீதியா ஏதோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஏதோ ஒன்று வாங்கணும், உடனே பரிந்துரை வரான்னு வச்சுங்களேன், பிரதர் வாங்க அதை பண்ணி தரேன், நானே நான் போய் முடிச்சு வச்சுறேன். அப்ப எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை பார்த்து கொள்ள என் மேல் நல்லெண்ணம் கொண்ட நபர்கள் இருக்கிறார்கள். நான் நல்லா வாழணும், நான் நல்லா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன் நல்லெண்ணம் கொண்ட நபர்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கும் பொழுது நான் பயப்படுவேனா? என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்பட மாட்டேன். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இதுதான் உலகம் கொடுக்கிற சமாதானம். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானம் அது உங்களுக்கு எப்பவுமே பெர்மனண்டா இருக்கும். அது எப்படி இருக்குன்னா உலகம் தருகிற சமாதானமா இருக்காது, என்னுடைய சமாதானத்தை தர. அப்ப உலகம் தரக்கூடிய சமாதானம் என்ன அப்படின்னா, இங்க பக்கபலமா இருந்தாருன்னு வச்சுங்களேன், திடீர்னு பருவ ஏதோ மெசேஜ் கொடுக்கும்போது அவர் குத்துற மாதிரி பேசுறேன், உடனே அடுத்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்க வருவாரா? வரமாட்டேன். தம்பி ஏதோ பேசுறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசணும் பேசுறது இல்ல, வசனத்தை எடுத்து பேசும்போது ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டேன். அப்படியா பேசுறீ? இரு கொடுப்பாரா? பணம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டேன். இவர் கொடுப்பாரா? பணம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். சிஸ்டர் பேசிட்டேன், அவ்வளவு திமிரா? இரு சிஸ்டர் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பின்னாடி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்போ இவர்களுக்கு ஏற்ற பிரகாரம் நான் நடந்துக்கிட்டாதான், இவங்களுடைய நல்லெண்ணத்தை நான் சம்பாதிச்சாதான் இவங்க எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்போ நான் எப்படி இருக்கணும்? இவங்களுக்கு பயந்து இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது டெம்பரவரி. இதான் உலகம் கொடுக்கிற சமாதானம். இது டெம்பரவரி. இந்த டெம்பரவரியான நிரந்தரம் இல்லாத இந்த சமாதானத்தை கொடுக்கல உங்களுக்கு நானே. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். அல்லேலூயா. அது நிரந்தரமான. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது உன்னோடு கூட யார் இருந்தது? யோசிச்சு பாருங்க, யாருமே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க மட்டும்தான் இருந்தீங்க ஆண்டவரே, வேற யாரும் இல்லை. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் ஊழியத்துக்கு உன்னை அழைக்கும் பொழுது நீ யாரை நம்பி வந்த? உங்களை மட்டும் தான் நம்பி வந்தேன். அப்படியே எப்பொழுதும் நான் கூட இருப்பேன். நீ பூமியில கண்ணை மூடுற வரைக்கும் நான் கூட இருப்பேன். நீ கண்ணை மூடிட்டா நீ என் கூட இருப்ப. அல்லேலூயா. உன்னையும் என்னையும் பிரிக்கவே முடியாது, கவலைப்படாத. நான் கூட இருந்தா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எனக்காக சொல்லவில்லை, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். உங்களை ஆண்டவர் அழைக்கும் பொழுது இப்பொழுது நீங்க வைத்திருக்கிற பணமோ பொண்ணோ பொருளோ அல்லது நிலமோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ மகனோ மகளோ யாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை. அந்த தேவன் மட்டும்தான் அவங்க கூட இருந்தார். அல்லேலூயா. அதனால எது இருந்தாலும் எது இல்லாமல் போனாலும் அவர் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், அதுதான் அதுக்கு அர்த்தம். நான் கூட இருப்பேன்றதான் அதுக்கு அர்த்தம். என்ன அவர் எப்படிப்பட்டவர் யோசித்து பாருங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன். மருமக இருக்கிறான், மருமக இருக்கிறாங்க, பேரன் இருக்கிறான், வயசாகி போச்சு, யாரு இவங்கெல்லாம் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஆண்டவர் உனக்கு ஹெல்ப் பண்ணல. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் சமாதானம் இருக்கிறதுனால என்ன செய்யணுமா? கடகடை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 4ல இருந்து 6 வாசிக்கல. 12வது வசனம் மட்டும் வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை அவன் செய்வான். ஆண்டவர் உங்களை
சமாதானத்தை எதுக்கு கொடுக்கிற அப்படின்னா, நீங்க பயப்படணும், கவலைப்படணும், அஞ்சு நடக்கணும்ன்றதுக்காக அல்ல, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யணும்ன்றதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சமாதானத்தை எதுக்கு தரார் ஆண்டவர்? தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நீங்களும் நல்லா இருப்பீங்க. நீங்க தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே அந்த மற்றவர்களும் அந்த விசுவாசத்தினாலே நல்லா இருக்கும்படியாக, வாழ்ந்திருக்கும்படியாக, சுகித்திருக்கும்படியாக நீங்கள் உதவியா இருப்பீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். இதுக்கு அதான் அர்த்தம். நான் அவனும் அதை செய்வான், அதுக்கு மேலே அவன் செய்வான். ஆமென். அல்லேலூயா. நீயும் நல்லா இருப்ப, உன்னுடைய விசுவாசத்தினாலே மற்றவர்களும் நல்லா இருப்பாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்றேன். அர்த்தம் அதிகமா இருக்கு. பெரிய ஊழியக்கார, சின்ன ஊழியக்கார வித்தியாசமே கிடையாதுங்க. இயேசு யாரை கொண்டு எங்கே எந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானிக்கிறாரோ அது அங்க நடக்கும். அது ஊழியக்காரர்கள் கிடையாது. அப்போ இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசுவை தவிர அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் என்ன தொட முடியாது என்ற நம்பிக்கை இருக்கும்போது தான் சமாதானம். ஆமென். அப்ப நான் செய்த கிரியைகளை இன்னும் அதிகமாய் செய்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசு செய்த கிரியைகளை நீங்க என்ன பண்ணுவீங்க? சமாதானம் இருந்தா தைரியமா செய்வீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியா நாம் வாசிக்கலாமா? 13ஆம் வசனம் வாசிங்க. என்னுடைய நாமத்தினாலே நீங்க எதையும் கேட்கல, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். முதல்ல அவர் சொல்றாரு, நான் தான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், சமாதானத்தை பெற்றுட்டா உனக்கான எல்லா வழியும் என்கிட்ட இருக்குது நம்பி இருந்தீங்கன்னா நான் செய்த கிரியைகளை விட அதிகமா செய்வீங்க. நீங்க நாமத்தினால எதை கேட்டாலும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம பிலீவ் பண்ணணும், கர்த்தருடைய சமாதானம் எனக்கு இருக்குது, அவர் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி பிலீவ் பண்ணணும். அடுத்தபடியா 17 வாசிங்க. 17 வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு செய்தி கொடுத்தேன். அபிஷேகம் பெற்ற நீங்கள் அனாதைகள் அல்ல அப்படின்னு வசனம் கொடுத்தேன். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை கற்றுக் கொடுக்குறது. அபிஷேகம் பெற்றவங்களாம் கரங்களை வைத்துங்க. நீங்களா அபிஷேகம் பெறல. ஏன்னா நியூ ஜெனரேஷன் வந்து அபிஷேகம் எல்லாம் கவனம் செலுத்துறது இல்லை. அதனால அபிஷேக ஆராதனை சபைகளிலே இல்லை, என் மேலேயும் தவறு இருக்கு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றலா விட மாட்டேன். திக்கற்றலா என்ன? திக்கற்றலா என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு எக்ஸாக்ட் வார்த்தை சொல்லுங்க. அனாதை. நீங்க அனாதையா, நான் உங்களை அனாதையா விட மாட்டேன். ஏன்னா என்னுடைய ஆவியை உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லி இருக்கிறேன். பரிசுத்த ஆவியை தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றிருக்கிறீங்கன்னா நீங்க அனாதைகள் அல்ல. அல்லேலூயா. எனக்கு யாரும் துணை இல்லை, எனக்கு யாரும் தூக்கி விடுறதுக்கு, எனக்கு கைப்பிடிச்சு முன்னேற்றி விடுறதுக்கு எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த ஆவியானவர் உங்களை தூக்கி விடுவார், முன்னேற்றி விடுவார். ஏன்னா அவர் தான் சொல்லி இருக்கிறார், நான் உங்களை அனாதையா விட மாட்டேன், திக்கற்றலா விட மாட்டேன். ஏன்னா என்னுடைய சத்திய ஆவியை உங்களுக்கு நான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் தாங்க, பரிசுத்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் தாங்க. அதுல வந்து தேவ அபிஷேகத்தில் நிரம்பினைக்கு முக்கியத்துவம் பாங்க. நீங்க எந்த அளவுக்கு ஆவியில் நிரம்புறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அனாதைகள் கிடையாது. ஆவியானவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், உங்க ஜபத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, உங்க தேவைகளை சந்திக்க ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுவாரு. கர்த்தர் உங்களுக்கு நீங்க ஜெயிச்சு முன்னுக்கு வருவதற்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுவார். நீங்க எந்த அளவுக்கு அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு. சூப்பரா. 19 வாசிக்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். சிம்பிளா அவ்வளவுதான். நான் பிழைக்கிறதுனால நீங்களும் பிழைப்பீங்க. அதுதாங்க சமாதானம். இயேசு வாழ்ந்தார், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நம்பர் நானும் வாழ்வேன், அவர் என்ன வாழ வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாஸ்டா ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 36வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். இந்த செய்தியினுடைய முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ அந்த நிலைமையிலே நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா, அந்த கவலையில இருந்தீங்கன்னா அந்த கவலை உங்களை ஒண்ணு இல்லாம பண்ணிடும். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன், எழுந்திருங்கள், அந்த இவ்விடம் விட்டு நீங்க வெளியே வாருங்க. நீங்க இருக்கிற பிரச்சனையை விட்டு வெளியே வாங்க, நீங்க இருக்கிற தாட்டை விட்டு வெளியே வாங்க, நீங்க இருக்கிற கவலையை விட்டு வெளியே வாங்க, நீங்க இருக்கிற தோல்வியின் மனப்பான்மை விட்டு வெளியே வாங்க. இவ்விடம் விட்டு போவோம். அரைஸ், லெட் கோ ஃப்ரம் ஹியர். அரைஸ் அண்ட் லெட் கோ ஃப்ரம் ஹியர். எழுந்திருங்க, இந்த இடத்தை விட்டுட்டு நீங்க வாங்க வெளியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். உங்கள் தோல்வி எதுவா இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். தோல்வியின் மனப்பான்மையிலிருந்து வெளியே வாருங்கள். உங்கள் கவலைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். கவலையின் மனப்பான்மையிலிருந்து வெளியே வாருங்கள். உங்கள் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். அந்த சோதனையின் மனப்பான்மையிலிருந்து, இந்த தோல்வியின் மனப்பான்மையிலிருந்து வெளியே வருது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சகோதரன் ஒருவன் சொல்லி கொண்டிருந்தான், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அன்னைக்கு எனக்கு ரொம்ப பெரிய, நான் ரொம்ப சிரிச்சுட்டேனா, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டேனா உடனே எனக்கு ஒரு பயம் வந்துடும், நாளைக்கு என்னவோ எனக்கு நடக்க போகுதுன்ற பயம் வந்துடும். அதே மாதிரி எனக்கு நடக்கட்டும். நான் சொன்னேன், முதல்ல அந்த மனப்பான்மையிலிருந்து வெளியே வா.
சகோதரா, முதல்ல அந்த மனப்பான்மையில இருந்து வெளியே வா. என்ன மனப்பான்மை? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டேன், நாளைக்கு எனக்கு கெடுதல் நடக்கும்னு சொல்லி நீ நினைச்சேனா அதுதான் நடக்கும். முதல்ல அந்த மனப்பான்மையில இருந்து வெளியே வா. கர்த்தருக்கு நம்ம அழைக்கிறார், முதல்ல அந்த மனப்பான்மையில இருந்து வெளியே வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதை 30 வாசிக்க பார்க்கலாம். இதோ சத்துரு வருகிறான். படிங்க 30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இதை நான் உங்களுக்கு வாசிக்கிட்ட மாதிரி எப்படி இருக்கு? இதோ இந்த உலகத்தினுடைய அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. உலகத்தின் அதிபதினா யாரு? அவன் தான் பிசாசு. பிசாசு வரான், அவன் என்கிட்ட வந்து என்ன எதனா பண்ணணும்னா அவனுடைய எதனா இருக்கணும் என்கிட்ட. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு புரியுது எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது அழகா உங்களுக்கு விளக்கட்டுமா? நான் படிக்கிறேன், கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனெனில் இவ்வுலகத்தின் அதிபதியானவன் வந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த உலகத்தின் அதிபதி வந்துட்டு இருக்கிறான், என்கிட்ட தான் வரான். ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியல, என் மேல அவனுக்கு அதிகாரமே கிடையாதுன்றது அவனுக்கு தெரியல. அதனால கர்த்தர் இந்த நாளில் டிக்ளேர் பண்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு என்று ஒருவன் இருக்கிறான், அவன் தான் எல்லா சோதனைக்கும், எல்லா பாவத்துக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா தோல்விக்கும், எல்லா விதமான வீழ்ச்சிக்கும் காரணமானவன் சத்துருதான், பிசாசு தான். அதனால கர்த்தர் சொல்றாரு, அவன் வரான், பயப்படாதீங்க, அவன் வரான், நீங்க சோர்ந்து போகாதீங்க, ஏன்னா அவனுக்கு உங்க மேல எந்த விதமான அதிகாரம் இல்லை என்கிறார். இருப்போமா?